இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். மார்கழி மலராய் மங்கள் நிலவாய் மானுடம் மீட்க மாமரி மடியில் மாபரன் இயேசு உதித்த உன்னத நாளாம் இந்நாளில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா உன்னத பலிக்கு வரவேற்கின்றோம். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தரணி மீதிலே. எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே. கிறிஸ்மஸ் இரவு மகிமையின் இரவு. அந்த மகிமையை வானதூதர்கள் பெத்லகேமில் பறைசாற்றினார். கிறிஸ்மஸ் இரவு மகிழ்ச்சியின் இரவு. அந்த மகிழ்ச்சியை வானதூதர்கள் இடையர்களுக்கு அறிவித்தனர். கிறிஸ்மஸ் இரவு விடுதலையின் இரவு. அந்த விடுதலை தான் விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்த கிறிஸ்து விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்த நாள் இந்நன்னாள். இப்புனித நாளை, மீட்பர் பிறந்த நாளை, விடியலின் நாளை கொண்டாடுவோம். விண்ணில் மகிமையும் மண்ணில் அமைதியும் உண்டாக மானிட மகன் மாட்டடை குளிரில் மாட்டு தொழுவத்தில் குழந்தையாய் பிறந்துள்ளதை கொண்டாடுவோம். நம் பாவம் போக்க வந்தவரை புகழ்ந்தேத்துவோம். மானுடம் மனித நேயத்தோடு வாழ, மானுடம் மனித மாண்போடு வாழ, இயேசு கடவுளின் மகன் என்ற நிலையை விடுத்து மனித உருவை ஏற்று அன்னை மரியாவிடம் பிறந்தவர் என்பதையும், நமக்காக எளிய மாட்டுக்குடிலில் பச்சிளம் குழந்தையாக பிறந்தார் என்ற மாபெரும் மறையுண்மையை எடுத்துரைக்கிறது. எனவே இதை நாம் உணர்ந்தவர்களாக பாவ நிலையை அகற்றி நமக்காக மண் உலகிற்கு வந்த மீட்பர் இயேசுவை நம் உள்ளங்களில் தாங்குவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக என்று முழக்கமிடும் வானதூதர் அணிகளோடு இணைந்து மகிழ்ந்து அன்பு, மகிழ்ச்சி, உண்மை, மன்னிப்பு, நீதி, நேர்மை ஆகியவற்றை கிறிஸ்து பிறப்பின் பரிசுகளாக பெற்றதை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து வாழ பாலன் இயேசுவின் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். வந்து வந்து பேசு வீரதா, இங்கு நாம் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் அமைதி உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான இரவு. நமது குடும்பங்களில் பிறப்பு என்று சொல்லும்போது நமது உள்ளத்தில், நமது முகத்தில் ஒரு விதமான புன்னகை வருகின்றது. உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது உங்கள் முகத்தில் ஒரு பெருமகிழ்ச்சி இருப்பதை நான் காண்கின்றேன். அன்பாதவர்களே, இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவென்று சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் புது துணி போட்டு வந்திருக்கிறது, அதுக்கு சந்தோஷமா இருக்க ஃபாதர். அன்பாதவர்களே, இந்த மகிழ்ச்சிக்கு உண்மையான முக்கியமான காரணம் கடவுள் நம்மிடம் வந்திருக்கின்றார். வார்த்தை நம்மிடம் வந்திருக்கின்றார். நம்மிடம் சந்தோஷத்தை தேடி வரவில்லை, மாறாக நமது பாவங்களை தேடி, நமது பாவங்களிலிருந்து நம்மை மீட்க கடவுள் நம்மை தேடி வந்திருக்கின்றார். நமது விசுவாசத்தில் பார்க்கும்போது, இந்த உலக மதங்களை பார்க்கும்போது எத்தனையோ மதங்களில் கடவுள் வருவார், ஆனால் அப்படியே சென்று விடுவார், அந்த வேலை முடிந்தவுடனே சென்று விடுவார். ஆனால் நம் கடவுள் நம்மோடு வந்து நமது துன்பங்களில், நமது இன்பங்களில் பங்கு பெற்று நமக்காக வாழ்பவராக இருக்கின்றார். இதுதான் நமது விசுவாசமாக இருக்கின்றது. அன்பாதவர்களே, இப்படிப்பட்ட மனிதனின் விழாவை, பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாம் அனைவரும் மகிழ்ச்சி பெறுகின்றோம். இந்த ஆண்டானது 2025வது பிறந்த நாளை கொண்டாடும் போது இந்த யூபிலி பெரும் மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டத்தில் நாம் அனைவரும் பங்கு பெறுகின்றோம். அன்பாதவர்களே, ஆண்டவர் நம்மிடம் வருவது வெறும் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டல்ல, மாறாக இருளில் இருக்கும் நமக்கு ஒளி தர நம்மை தேடி வருகின்றார். இந்த காலகட்டத்தில், இந்த சமுதாயத்தினால் நமது உள்ளத்தில் எத்தனையோ விதமான இருள் சூழ்ந்திருக்கின்றது. அந்த இருளை நீக்க ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். இத்தகைய தருணத்திற்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த ஒளியின் மகன் நம்மை தேடி வரும்போது அவரை பெற்றுக்கொள்ளும் அந்த மனதையும் உள்ளத்தையும் நமக்கு தர வேண்டும். நமது உள்ளத்தில் ஒரு சிறிய குடிசலை கட்டி அவரை வரவேற்கும் போது நமது உள்ளமும் நமது குடும்பமும் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளும் ஒரு தருணமாக இருக்கின்றது. அன்பாதவர்களே, இந்த மகிழ்ச்சியான இரவில் பங்கு பெற நாம் அனைவரும் முழு மனதோடு, பெரும் மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சி என்று சொல்லும் போது வெறும் மனநிறைவில் மகிழ்ச்சி அல்ல, மாறாக அந்த மகிழ்ச்சி நமது முகத்தில் தெரிய வேண்டும். சில பேர் நினைச்சிருப்பாங்க, ஃபாதர் தூக்கம் வருது ஃபாதர். அன்பாதவர்களே, நமது வாழ்க்கையில் முக்கியமான நாட்களில் நாம் விழிப்பாயிருந்து நாம் அதில் பங்கு பெற வேண்டும். அதனால் இந்த இரவில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு பங்கு பெற்று ஆண்டவரின் புகழை பாடுவோம். இயேசுவின் இந்த திருப்பலியானது பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும், பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்காகவும், ஆன்மீக எழுச்சிக்காகவும், உண்மையான மகிழ்ச்சி பொங்கவும், குடும்பங்களில் உண்மையான அன்பும் அமைதியும் என்றும் நிலவும் வேண்டிய எண்ணங்களை கொண்டு இந்த கருத்துகளுக்காக உங்களுக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக.
இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக.
மன்றாடுவோமாக. இறைவாண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்வதனால் எங்களை மகிழ்விக்கின்றி இவ்வாறு ஒவ்வொரு திருமகனை மீட்பராக மகிழ்வை ஏற்றுக்கொள்கின்ற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா தன்னுடைய தெளிவான இறை வார்த்தையால் மெசியாவின் வருகையை முன்னறிவிக்கின்றார். மேலும் வரப்போகிற மெசியா தாவீது அரியணையில் அமர்ந்து அமைதியையும் நீதியையும் இவ்வுலகில் நிலைநாட்டுவார் என்ற ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் எசையாவின் முன் அறிவிப்பை விளக்கும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம். காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவியின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரோ அந்த இனத்தாரை பலுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சிடுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமழுகிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மீதியான் நாட்டு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடுத்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்திற்கு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேராலும் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடல் பல்லவி. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியா. இன்று நமக்காக
மண்ணுலகம் களி கூர்வதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியா. ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களிடங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இயேசுவின் பிறப்பு நம் அனைவருக்கும் கடவுளின் முழுமையான அருளை கொண்டு வருகிறது என்பதையும், இயேசு நம் மீட்புக்கான நம்பிக்கை என்பதையும் வெளிப்படுத்தும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரிய நாட்டில் குருனேயு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலியாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இரவு நம் அனைவருக்கும் ஒரு புனித இரவாக, இறை மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு இரவாகும். உன்னதமான விதத்தில் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை நாம் நம் மனதிலே இருத்தி உள்ளத்திலே ஒரு ஏக்கத்தோடு பாலனேசுடைய பிறப்பின் பயனாக அவருடைய அன்பையும் அவர்கள் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெறுவதற்காக வேண்டிய உன்னதமான ஒரு சமயம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு வியப்புக்குரிய ஒரு செய்தியை நம்முடைய பேராயர் எனக்கும் துணையாயர் சதிசிவருக்கும் அவர் தந்தார். நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர் சொன்னால், இருவரும் ரோமை நகருக்கு சென்று திருத்தந்தையை சந்தித்து இன்னும் சில புனித இடங்களுக்கு சென்று வாருங்கள். ஆய நிலையை பெற்று உடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த ஒரு சந்திப்பு உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமையும் என்று சொன்னார். மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒரு சந்திப்பிற்காக
அதிகமாக, அதாவது உள்ளத்திலே பெருமகிழ்வுடன் இருந்தோம். அக்டோபர் மாதம் 23ஆம் நாள் திருத்தந்தையை பார்த்து அவரிடத்தில் ஆசிரியை பெறுகின்ற சமயத்தில், அவரை சந்திக்கின்ற அந்த ஒரு சமயத்தில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். இவராக திருத்தந்தை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்றார். கடவுள் மனிதனை சந்திக்கின்ற பொழுது இந்த ஒரு சந்திப்பு எத்தகைய ஒரு மாபெரும் மகிழ்ச்சி, வியப்பை, அருளை, அன்பை நமக்கு அள்ளித் தருகிறது என்றால் அதற்கு மிகையே இராது, அளவிட முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளும் மனிதனும் இணைந்த ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வுதான் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு. தெய்வீக இந்த ஒரு சந்திப்பு, உறவு மற்றும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த பிளவுபட்ட இந்த நிலையை அகன்று ஒன்றாக இணையக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு, அதாவது இயேசுவின் பிறப்பு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இந்த பிறப்பு உலகம் அனைத்திற்கும் மாபெரும் ஒரு மகிழ்வு. இஸ்ராயல் மக்களுக்கு மாத்திரம் அல்ல, மாறாக இந்த உலகிற்கு joy to the world என்று நாம் பாடுகிறோம். உலகிற்கே ஒரு மகிழ்வு. ஆகவே இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம், அந்த இஸ்ராயல் மக்கள் அசிரியர்களால் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு எப்பொழுது நாம் செல்வோம், நம்முடைய சொந்த வீட்டிற்கு, நாட்டிற்கு எப்பொழுது செல்வோம் என்று ஏக்கத்தோடு இருந்தார்கள். அத்தகைய ஒரு நிலையில் ஒரு மகிழ்ச்சியின், நம்பிக்கையின் செய்தியை தருகின்றார் எசாயா இறைவாக்கினர். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அவருடைய வாழ்க்கை காரிருள் போல் இருந்தது. கவலையோடும் கண்ணீரோடும் கடவுளை விட்டு அவர்கள் தொடர்பு இல்லாத ஒரு நிலையாகவும் இருந்தார்கள். ஆகவே இத்தகைய ஒரு கார் இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை மாறும், பேரொளி அவர்கள் காண்பார்கள் என்கின்ற நம்பிக்கையை செய்தி தருகின்றார். மேலும் இந்த மகிழ்ச்சி எத்தகைய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், அது நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினார். அந்த இஸ்ராயல் மக்களுடைய மகிழ்ச்சி இறைவன் மிகுதிப்படுத்தினார். மேலும் எவ்வாறு பொருளை பங்கிடும் போது அக்களிக்கின்றார்களோ, எவ்வாறு அறுவடை சமயத்தில் அந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்றார்களோ, எவ்வாறு நுகத்தை அழுத்தும் விதத்தில் சுமையோடு இருந்த அந்த நுகத்தை உடைத்தெறிகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சியோ, தோள்களை புண்ணாக்கி அந்த தடியை தகர்த்து போடுகின்ற அந்த சமயத்தில் அவர்கள் பெறுகின்ற மகிழ்ச்சி எத்தையதோ அத்தகைய ஒரு மகிழ்ச்சி பெறுவார்கள். ஆகவே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அவருடைய வாழ்க்கையில் என்பதை சுட்டி காட்டுவதற்காக கார் இருள்
அதிலிருந்து பேரொளி பெறுவார்கள். இது மாபெரும் மகிழ்ச்சியின் ஒரு செய்தி அவர் கொடுத்தார். ஆகவே இயேசுவின் பிறப்புவின் சமயத்தில் இவ்வாறாகத்தான் உலகமே மகிழ்ந்தது. இருளில் வாழ்ந்த மனுக்குலமே பேரொளியை கண்டது. இயேசு ஒளியாக நம் மத்தியத்தில் இறை மகனாக தெய்வ குழந்தையாக நம் அனைவருக்கும் விடுதலை வீரராக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவராக நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான விடுதலை அன்பை தருவதாக அமையும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற இறை வார்த்தைகள் என்றும் இந்த வார்த்தைகள் நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொருவரும் இந்த சமயத்தில் கஷ்ட துயரத்தோடு வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு புதிய ஒரு வாழ்வு மகிழ்வு இறை ஒளி ஞானம் நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் கிறிஸ்துமஸ் கொடுக்கும் ஒரு கொடை. மேலும் 2ஆம் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. இறைவனுடைய அந்த ஒரு விடுதலை எவ்வாறு ஒரு மனிதன் பெறுவான் என்றால், கடவுளின் அருளை பெற்ற அந்த அருளின் பயனாக அதை பயன்படுத்துவதன் வழியாக அவன் தன்னுடைய வாழ்க்கை நிலையில் மாற்றத்தை காண்பான். எனவேதான் இங்கே கூறப்படுகின்றது, உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். முக்கியமான வார்த்தை இறைவனுடைய வார்த்தை. அருள் என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு வார்த்தை அல்ல, அது நம்முடைய வாழ்வை சீர்படுத்தக்கூடிய ஒரு சக்தி, ஒரு பலம். ஆகவே இயேசுவின் பாந்தர்களே, இதுதான் விடுதலை ஒரு வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் கட்டுப்பாட்டுடன் வாழுகின்ற பொழுது, மேலும் நேர்மையுடன் இறை பற்றுடன் வாழுகின்ற பொழுதுதான் இறைவன் தருகின்ற இந்த அமைதி அன்பு நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாறும். எனவே இயேசுவின் பாந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் பெருவிழா என்று சொன்னால் புத்தாடைகள் அணிந்து நல்ல பலகாரத்தை உண்டு நல்ல சுவையான உணவை அருந்தி நல்ல ஒரு குடும்பத்தினரோடு மற்றும் நண்பரோடு சேர்ந்து நல்ல உணவை உண்டு உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வது மாத்திரம் கிறிஸ்துமஸ் அல்ல. இறை அருளால் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பலவிதமான தீய எண்ணங்கள், நாட்டுகள், செயல்கள் இவைகளிலிருந்து வெளிவருவதற்காக இறைவன் தரும் அருள், இதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் உண்மையான அமைதியும் அருள் வாழ்வில் நாம் வளர முடியும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிறிஸ்துமஸ் விழாவையொட்டிய வாசகங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது இங்கே நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாள், சூசையப்பர், மேலும் இடையர்கள், அந்த வீட்டில் இருந்த அந்த நபர் கதவை அவர் திறந்து இங்கே இடமில்லை என்று சொன்னவர், இவர்கள் அனைவரும் கூட இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் ஒரு விளக்கத்திற்கு ஒரு உதவிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே அன்னை மரியாள் இயேசுவின் பிறப்புக்காக எவ்வாறு செவிமடுத்தார், இறைவனுடைய வார்த்தையை ஏற்றார், நம்பிக்கை கொண்டார், இதோ என் அடிமை என்று சொன்னார். சூசையப்பர் கலக்கத்துடன் இருந்தார். புரியாத ஒரு புதிராக இருக்கிறது என்று நினைக்கின்ற சமயத்தில் கனவிலே ஆகி வானதூதர் தோன்றி இது கடவுளின் செயல் என்று சொன்னவுடன் தெளிவை பெறுகின்றார்.
இந்த திட்டத்திற்கு அவரும் ஒத்துழைப்பை தருகின்றார். அந்த பெத்லகேமிலே இருந்த அந்த இல்லங்களில் சூசை மற்றும் மரியாள் கதவை தட்டுகின்றார்கள். அதிலே ஒருவன் கதவை திறன் சொல்லுகின்றான், இங்கே இடமில்லை. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இடையர்களுக்கு செய்தியானது கொடுக்கப்படுகிறது. எனவே அவர்கள் வந்து பாலனேசுவை பார்க்கிறார்கள். அங்கே எவ்வாறு அறிவிக்கப்பட்டதோ அவைகளை அவர்கள் அங்கே கண்கூடாக பார்க்கிறார்கள், மண்டிட்டு வணங்குகிறார்கள். 3 அந்த ராஜாக்களும் பாலனேசுவை தேடி வருகிறார்கள். அங்கே நட்சத்திரம் வழிகாட்டுகிறது. எனவே இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது இயேசுவின் பிறப்பு அங்கே நிஜமாக மாறுகின்ற பொழுது, இறைவனுடைய வார்த்தை மறு உருவானார் என்று சொல்கின்ற பொழுது, இவர்கள் அனைவரும் அவரவர்களுக்குரிய அந்த பதிலை தருகிறார்கள். இறைவனுடைய அந்த அருளுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். இறைவனின் திட்டத்திற்கு அவர்கள் ஆம் என்று சொல்லுகிறார்கள். இன்று நாம் எவ்வாறு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவிற்கு நாம் பதில் அளிக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. அன்னை மரியாவை போன்று நாமும் இறைவனுடைய சித்தத்திற்கு ஆம் என்று சொல்ல முடிகிறதா? அந்த சூசேப்பருடைய அந்த சூழ்நிலையில் அவருக்கு அறிவிக்கப்பட்டது போல அந்த வானதூதர் சொன்னதை நம்பினார். அவர் மரியாவை ஏற்றார். ஆகவே சிக்கலான சூழ்நிலைகளில் இறைவனின் சித்தத்தை ஏற்க நம்மால் முடிகிறதா? அப்படி செய்கிறோமா? அங்கே இந்த கதவை திறந்து இடமில்லை என்று சொன்னார். நம்முடைய இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு வந்தார். இந்த உலகமே அந்த ஒரு வீடாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு நாம் அனைவரும் நம்முடைய இதய கதவுகளை திறக்கின்றோமா? ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிற்காக, அவருடைய செய்தி ஏற்பதற்காக நாம் செவிமடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இவைகளில் நாம் அந்த இயேசுவுக்கு பதில் அளித்தால் கிறிஸ்துமஸ் விழா நமக்கு ஒரு மாபெரும் மகிழ்ச்சியின் விழாவாக, விடுதலையின் விழாவாக, நம்முடைய அன்பையும் அருளையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக மாறும். எனவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அந்த வருகையை, அவர் நம்மிடத்தில் இருப்பதை, இம்மானுவேலாக இருப்பதை நாம் உணர்ந்து, நாம் இந்த காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் இருந்து அவருக்கு நான் பதிலை தர வேண்டும். ஒரு செருப்பை தைக்கக்கூடிய ஒருவர் அவருடைய அந்த கடையில் அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த மாலை கிறிஸ்துமஸ் விழாவை பற்றி அந்த கிறிஸ்துமஸ் ஸ்டோரி இதை படிக்கின்றார். மேலும் படித்த பிறகு வீடுக்கு திரும்புகின்றார். அப்பொழுது அவர் அறிவிக்கப்படுகிறார். இயேசு சொல்லுகின்றார், இன்று நான், அதாவது உன்னை நாளை நான் பார்க்க வருகிறேன் என்று சொல்லுகின்றார். எனவே இவருக்கு பெருமகிழ்ச்சி. இயேசு சொல்லியிருக்கிறார், கனவில் தோன்றி, நான் உன்னை சந்திக்க வருகிறேன் நாளை. எனவே மிக்க மகிழ்ச்சியுடன் என்ன செய்தார்? காலையில் எழுந்தவுடன் மிக்க ஆர்வத்துடன் அந்த இடத்தை எல்லாம் சுத்தம் செய்தார், வீட்டை. மேலும் காலை வேளையில் வீதியை பெருக்குகின்றவர்கள் வருகின்றார்கள். வீதி பெருக்கி அங்கே அவரை சந்திக்கின்றார்கள். குளிரில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சூடாக காஃபி கொடுக்கின்றார். மேலும் இன்னும் ஒரு நபர் அவர் அங்கே வந்து அவருடைய வீட்டில், என்னுடைய கணவன் இறந்து விட்டார், ஒரே ஒரு பிள்ளை, மிகவும் கடினம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சிறுமிக்கு என்ன செய்கின்றார்? இவர் செருப்பு தைக்கின்றவர், புதிதாக செய்த செருப்பை தருகின்றார். மேலும் அந்த இல்லத்தில் அந்த நபரை
மீண்டுமாக ஏழைகள் வருகிறார்கள், அவர்களுக்கும் உணவை தருகிறார். மேலும் மாலை ஆகிவிட்டது, தூங்கும் நேரம் வருகிறது. அப்பொழுது அவன் மிகவும் கவலையாக, ஆண்டவரே வருகிறேன் என்று சொன்னாரே, வரவில்லை என்று ஒரு விருத்தியோடு இருக்கின்றார். அப்பொழுது இயேசு அவரிடம் பேசினார். நீ காலையில் இருந்து அந்த வீதியை பெருக்கி அவர்கள் மிகவும் குளிரோடு வந்தவர்களுக்கு காஃபி கொடுத்தீர், அது எனக்கு தான் கொடுத்தீர். அந்த கைப்பெண் அவருடைய மகளுக்கு அந்த செருப்பை, புதிய செருப்பை கொடுத்தீர், அது எனக்கு தான் கொடுத்தீர். பசியாக வந்த அந்த ஏழைகள், அவர் வழியாக நான் வந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர் என்று சொல்லுகின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவராக நம்முடைய அன்றாட வாழ்வு, விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் விழா நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு சம்பிரதாயமாக வருடத்தில் வருகின்ற ஒரு நிகழ்வாக மாறிவிடாமல், இன்று என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் வருகின்ற பொழுது என்னுடைய இதய கதவை திறக்க வேண்டும், என்னுடைய உள்ளத்தை திறக்க வேண்டும், என்னுடைய வாழ்வை அவருக்கு கொடுக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் அவரை வரவேற்க வேண்டும் என்று நாம் அத்தகைய எதிர்பார்ப்போடு அவரை வரவேற்போம். ஆண்டவர் இயேசுவின் வருகை நமக்கு மாபெரும் மகிழ்வை, விடுதலை தரக்கூடியது. அவர் வருகின்ற பொழுது வெறும் கையராய் வருவதில்லை, அவர் நிறைய அருள் ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து கொண்டு வருகின்றார். இதை நாம் பெறுவோம். அந்த இயேசுவின் பிறப்பால் நாம் அனைவரும் மகிழ்வோம். இந்த மகிழ்ச்சி மற்றவர்களோடு பகிர்வோம். அதற்காக வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, விசுவாசிகள் நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்கின்ற சமயத்தில் மனிதரானார் என்று இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது முழந்தால் படியிட வேண்டும். பெரியவர்கள் நிற்கலாம், மற்றவர்கள் சற்று நீர் முழந்தால் இட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றனர். அனைவரும் சேர்ந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மன்னகமும் உதித்து ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, மொழி நின்று மொழியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். உடலிடமும் மேலும் நமக்காக போன்சியஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகிறார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருக்குணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென்.
ஆண்டவரின் வருகையால் பல ஆண்டுகள் மக்கள் காத்திருந்தனர். இது அந்த அதிசய இரவு. இந்த இரவை காணும் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். எனவே நமக்காக மீட்பரை அனுப்பிய தந்தையிடம் மகிழ்ச்சியோடு வரங்களை வேண்டுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டிடும். அன்பின் இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். திரு அவையில் உள்ள திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் பீட்டர் மெச்சாடோ, துணை ஆயர்கள் சூசைநாதன், சதீஷ்குமார், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் பிறப்பினால் உந்தப்பெற்று அன்பினால் இறையாட்சியை இவ்வுலகில் கட்டி எழுப்புவர்களாக மாற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அருளின் இறைவா, உலக அமைதிக்காக மன்றாடுகிறோம். இவ்வுலகில் உள்ள மக்கள் அனைவரும் பெத்லகேமில் பிறந்திருக்கும் பாலன் இயேசுவின் அருளை பெற்று அமைதியின் தூதுவர்களாக மாற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நிறைவின் இறைவா, ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக மன்றாடுகிறோம். இவர்கள் அனைவரும் இயேசு நமக்காகவே பிறந்திருக்கிறார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை பெற்று வாழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் இறைவா, எம் பங்கு மக்களுக்காக மன்றாடுகிறோம். நாங்கள் அனைவரும் இயேசுவை எங்கள் உள்ளங்களில் பிறக்க செய்து இறைவனோடு இணைந்து புதிய வாழ்வை நோக்கி பயணிக்க தேவையான அருளை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இறைவருக்கும் எடுத்துரைக்கும் துணிவை தான் இலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Thank you.
இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எந்த அளவுக்கு பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்நோக்கியிருக்கின்றோம், அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவன், இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிறுவின் வாயிலாகுவது மாற்றுவின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் அற்புள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அறையிலையில் அவர் தலைமை தாங்குவரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது.
இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பணிப்பொருளையும் நீர் ஏற்று ஆசிர் வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகிறோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம்மடியராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்களாய பீட்டர், இணை ஆயர்களான சதீஷ் மற்றும் தகுதியற்ற எனக்கும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கண்ணிமை குன்றா புனித மரியாய் உலகிற்கு மீட்சி பெற்று தந்த புனிதமிக்க இரவை நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிக்கு உரிய மரியாவையும் உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதன்முறையாக இறைவனும் எங்கள் ஆண்டவராக அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பும் திருத்தூதர்களும் மறைசாட்சியுமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பார்த்தலோமியு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளின்டன்ஸ், கிளமெண்ட், சிக்ஸ்தூஸ், கொர்னேலியூஸ், சிப்ரியான், லாரன்ஸ், ஜான், பால், கோஸ்மோஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேரன்பினாலும் வேண்டுதல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியராகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தருள். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிடும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஈர்ப்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தவர். இவ்வாறும் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவனமாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாக உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழுமிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தாம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்திடமிருந்து உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாற்று கூறிய விண்ணேற்றத்தையும் ஊழியர்களும் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற படிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இறைவா, இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருள் நீதிமானாகும் ஊழியர் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைகரும் மெல்கிசேதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உணவு கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நான் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரியும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்களையும் நினைந்து கொள்ந்திரளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுவோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேர் இரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திரு தூதர்களும் மறைசாட்சியரும் ஆகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இன்யாசியா, அலெக்சாண்டர், பீட்டர், பெலிஸ்டி, பெர்னத்வா, ஆகத்தா, லூசி, அக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே
நீர் இவற்றையெல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது எனப் போற்றப்படுக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள் தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம்.
இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் திருவுடலை பெற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், திருமுழுக்கு பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் நல்ல பாவ சங்கீதம் செய்தவர்கள் மற்றும் முன்னே வந்து ஆண்டவர் உடலை உட்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மற்றவர்கள் உங்களிடத்திலே இருந்து ஜெபிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன்.
மன்றாடுவோமா. ஆண்டவரே, விண்ணக மறைநிகழ்வுகள் உண்டு அருகிய நாங்கள் ஒரே திருமகனின் வரவிருக்கும் பிறப்பினால் புத்துயிர் பெற எங்களுக்கு அருள்வீராக. இன்றென்று வாழ்நாள் செய்கின்ற அவ வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ். சில அறிவிப்புகள். நாளை திருப்பலிகளின் நேரங்கள். நாளை காலை 6 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலி, 7:15க்கு தமிழில் திருப்பலி, 8:30க்கு தமிழில் திருப்பலி மற்றும் 9:45க்கு ஆங்கிலத்தில் திருப்பலி. நாளை மாலை திருப்பலி இருக்காது. அன்பாதவர்களே, இந்த வாரம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ஸ்டீஃபன் இவரது விழாவை கொண்டாடுகின்றோம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று புனித யோவான், புனித ஜான் இவரது விழாவை கொண்டாடுகின்றோம். 28ஆம் தேதி சிசுகள், பாவன சிசுகளின் விழாவை கொண்டாடுகின்றோம். அன்று நமது பங்கில் இருக்கும் எல்லா குழந்தைகளை திருப்பலியில் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால் உங்கள் குழந்தைகளை காலை திருப்பலியில் அழைத்து வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் 29ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புனித திருக்குடும்பத்தின் விழாவை கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா என்று சொல்லும்போது வெறும் மகிழ்ச்சியின் விழா மட்டுமல்ல, அது நன்றி செலுத்தும் ஒரு விழா என்று கூட நான் கருதுகின்றேன். சென்ற ஆண்டு நம்மோடு எத்தனையோ நபர்கள் இருந்தார்கள் நமது திருச்சபையில். ஆனால் இந்த ஆண்டு சிலர் இல்லை. நமக்கு அந்த உயிரை, இந்த வாழும் இன்னொரு ஆண்டை தந்ததற்காக முதலில் நாம் அனைவரும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு ஆசி தரும் ஒரு நாளாக இருக்கின்றது. இதன் தொடர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்க எத்தனையோ நபர்கள் நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். முதலாவதாக நமது கிரிப் மற்றும் நமது கோவிலில் இருக்கும் அலங்காரம், இதை செய்த ஆண்ட்ரூ மற்றும் குழுவினர் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நமது கோவில் வெளியே செய்திருக்கும் எல்லா லைட் டெக்கரேஷன், இதை செய்த ஜெரோம், மேத்யூ இவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பீடத்தில் இருக்கும் பூகளை அலங்காரம் செய்த ஜான் இவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, நமது ஆலயத்திற்காக பணியாற்றும், காலை மாலை என்று பார்க்காமல் தினந்தோறும் ஆலயத்திற்கு வந்து பணியாற்றும் நமது சாக்ரிஸ்டியன் பிரகாஷ் அவருக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் நமது பீட சிறுவர்கள், நமது பீடத்தை அலங்கரிக்கும் சிறுவர்கள் என்று நாம் சொல்லலாம். என்றால் அவர்கள் இருந்தால்தான் அந்த பீடத்திற்கு ஒரு அழகு. அன்பார்ந்தவர்களே, இந்த சிறுவர்களை உற்சாகப்படுத்தும் அந்த பெற்றோர்கள், அவர்களை அனுப்பி வைக்கும் பெற்றோர்கள் மற்றும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் நமது அருள் தந்தை ஜெரால் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பீட சிறுவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த ஆலயத்தை சென்ற ஞாயிற்றுக்கிழமை சுத்தம் செய்த அனைத்து மரியாதை சேனை உறுப்பினர் மற்றும் அனைவருக்கும் யாரெல்லாம் உதவி செய்ய வந்தார்களோ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது நல்ல பாவ சங்கீதம் செய்ய வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் ஆசைப்பட்டார்கள். இதை நமக்கு உதவி செய்த எல்லா குருக்கள், ஏறக்குறைய ஒரு 4 குருக்கள் வந்து பாவ சங்கீதம் கேட்க எங்களுக்கு உதவி செய்தார்கள். குறிப்பாக அருள் தந்தை பயஸ் அவருக்கு எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் நமது ஆலயத்திற்கு வந்து இங்கிருக்கும் அனைவரின் பாவங்களை கேட்டு பாவ மன்னிப்பு தரும் நமது அருள் தந்தை பயஸ் அவர் இங்கு இல்லை. அவருக்காகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, விசேஷமாக நமது அருட் சகோதரர்கள் மற்றும் அருட் சகோதரிகள் வான்சக்கஸ், ஜேஎம்ஜே மற்றும் அசிசி நிலையா, இந்த 3 சபைக்கு சேர்ந்த அருட் சகோதரிகள் மற்றும் நமது ஆலயத்தில் இந்த ஆண்டு பணிபுரியும் அருட் சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் இருந்துச்சு, முடிச்சிட்டேன். ஆனால் முக்கியமான ஒரு நபர், அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, சில மாதங்களுக்கு முன்னதாக நம் அனைவரும் நமது பங்கு தந்தை ஆயரானார் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை, கொண்டாட்டத்தை நாம் அனைவரும் பங்கு பெற்றோம். ஆனால்
ஆயர் ஆயிட்டாலே அவருக்கு பதவி அதிகம், வேலை அதிகம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் மற்றும் இந்த விழாவின் போது அவரது பங்கு இது மட்டுமல்ல, நமது பேராலயம் கூட அவரது பங்கு தான். அதனால் நமது ஆயருக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதா அல்லது நமது திருவிதி ஆண்டவருக்கு இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதா. இதை கேட்டப்போ பிஷப் சொன்னார், ஃபர்ஸ்ட் நான் இங்கே பங்கு தந்தேன், அதன் பிறகுதான் இங்கிருந்து தான் நான் ஆயராக சென்றேன். அதனால் முதல் கிறிஸ்துமஸ் ஆயராக முதல் கிறிஸ்து பிறப்பு விழாவை நான் எனது பங்கில் கொண்டாட நான் மகிழ்ச்சி பெறுகின்றேன் என்று சொல்லி இந்த நமது ஆலயத்தில் இந்த திருப்பலி, 2 திருப்பலி, ஆங்கில திருப்பலி மற்றும் தமிழ் திருப்பலி, 2 திருப்பலியையும் நடத்தி தந்த நமது ஆயர் மற்றும் பங்கு தந்தை மேதகு ஜோசப் சூசைநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் அன்பார்ந்தவர்களே, நமது பீடத்திற்கு எப்படி இந்த பீட சிறுவர்கள் ஒரு அலங்காரமாக ஒரு ஆண்டவரின் கொடையாக இருக்கின்றார்களோ, இந்த பீடத்தில் இருக்கும் அனைத்து குருக்களும் நமது ஆலயத்திற்கு கொடையாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு குருவும் நமது ஆலயத்திற்கு ஒரு விதத்தில், ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பணியாற்றி நமக்கு உதவி செய்யும் கரங்களாக இருக்கின்றார். அதனால் இங்கு இருக்கும் அனைத்து குருக்களுக்கும் நாம் உங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கடைசியாக நீங்கள் அனைவரும் கொடுத்த அந்த உற்சாகத்தில் நாங்கள் அனைவரும் பணியாற்றி வருகின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு என்பது மகிழ்ச்சியின் விழா. ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லும்போது வெறும் மனசில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் சொன்னால் பத்தாது, வெளியே போகும்போது அந்த மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கு தரணும். சரிங்களா? லேட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு பாயசம் பண்ணி சாப்பிடணும்னு யாரும் போயிடாதீங்க. எல்லாம் எங்களை விஷ் பண்ணாலும் பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிட்டு அந்த மகிழ்ச்சியை நீங்கள் நிறைவு பெற்று அதை செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உதவி பங்கு தந்தையர் அருட்தந்தை டேனியல், அருட்தந்தை ஜெராட் மற்றும் இங்கு இருக்கின்ற அனைத்து குருக்களின் சார்பாக மிக்க மகிழ்வுடன் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். விஷ் யூ ஆல் a very happy Christmas. மேலும் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தை டேனியல் உதவி பங்கு தந்தை மாத்திரமல்ல, என்னுடைய காரியதரிசியாக, அதாவது செக்ரட்டரியாகவும் இருக்கின்றார். ஆகவே மேட்டாசன பல்வேறு பணிகளை செய்கின்ற சமயத்தில் எனக்கு மிகவும் உதவியாகவும் இருந்து வருகின்றார். அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆகவே அவருக்கும் சிறந்த விதத்தில் என்னுடைய உளமார்ந்த பாராட்டுகளின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பித்து கொண்டாடிட இயேசு வருகிறார். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இல்லத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் இயேசு பிறப்பு விழாவின் இந்த பாடல்களை பாடி கேரல் சிங்கிங் இவைகளில் நிறைய பேர் பங்கேற்றாங்க. ஆகையினால அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவளை வழிநடத்தி நம்முடைய அருள் தந்தையர்களுக்கும் எமது உளமார்ந்த நன்றியினை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பாடல் குழுவினர் சிறப்பாக பாடினார்கள், அவர்களுக்கும் நன்றிகள். மேலும் அருட்தந்தை வாசித்த அனைத்து அந்த பட்டியல், இவர்கள் அனைவருக்கும் நாம் அனைவரும் நன்றி கூறும் வண்ணம், பாராட்ட வண்ணம் பலத்தமாக கைத்தட்டி அனைவருக்கும் நன்றி செய்வோம். எழுந்து நிற்கவும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறம் தாழ்த்தியர்களை சிறப்பாசிரி பெறுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி
நற்பண்புகளில் ஒளியாய் உங்கள் இதயங்களில் ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி இடையர்களுக்கு தம் வான தூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மன்னகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் குடைகளால் நிரப்பி விண்ணகத்திலாவையில் நீங்கள் பங்கு பெற செய்துள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.
Wish you the same, ma. Wish you the same, sister. Wish you happy Christmas, sister. Hola, Mogo. Yo no pedí que fuera. वो लड़के मुझे तो पीना है वो Sami, wish you happy Christmas, Sami. Hippie. Digo. दोनों लेके जाओ मेरे किस्म all good. Good. Not that long. இது அங்கே சீனியர் போட்டுக்கலாம் அங்கே போட்டு